ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ வச்சு தான் ரெசிபி செய்ய போகிறோம். வாழைப்பூ கூட்டு. இது நீங்கள் தோசை, ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சுமே சாப்பிட்லாம். இது செய்ய நான் ஒரு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து செய்ய போகிறீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா தண்ணியில் கொஞ்சமாக மோர் கலக்கி அந்த தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ இதை டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க. இது செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை கழுவி சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது கூட கட் பண்ணின வாழைப்பூ, பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி, கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், கூடவே கட் பண்ண ஒரு பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் துருவன தேங்காய் சேர்க்குறா இருந்தால் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த லைட்டாக வர ஒரு கசப்பு தன்மை உங்களுக்கு சுத்தமாகவே வராது. தேங்காயோட அந்த இனிப்பு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதே போல் தண்ணியுமே ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தண்ணி கரெக்டாக வற்றி உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி போடுறா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணி அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறனால வீக்லி 1 டைம் ஆகுது இந்த மாதிரி கூட்டு, பொரியல், வடைன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.